வேற தண்ணி தான் நல்லா கிடைக்குது. நமக்கு தேவையே எல்லா தண்ணி நிறைய கிடைக்குது. தேவையான தண்ணி கிடைக்கிறது இல்ல. ஒண்ணு குடு, கோல்டு குடு, அதெல்லாம் கேட்க போறது. தண்ணி கேட்க போறது, குடிக்கிறதுக்கு தண்ணி. அதான் நம்மளுடைய பிரச்சனையே. இப்ப அதுக்கு தண்ணி, இந்த தண்ணி தானே வேணும். ஆடு மாடுகளுக்கு வேணும், நமக்கு வேணும், குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், விவசாயத்துக்கு வேணும். எதுக்குமே நல்ல தண்ணி கிடைக்கல. இதுக்கு எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்களை எல்லாம் யாரும் கொண்டு வருவதற்கா இருக்கா மனசு இருக்கானா? அதான் இல்ல. இத்தனை வருஷமா ஆட்சி செய்தும் நல்ல திட்டங்களை ஏன் நம்ம மாவட்டத்துக்கு கொடுக்க மறுக்கிறாங்க? ஏன் யாருமே யோசிக்கவே இல்லை? இதை மருத்துவர் ஐயா எத்தனையோ வருஷமா போராட்டம் பண்ணிதான் ஒக்கநேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், அது வழியா கொஞ்சம் பேருக்கு ஏதோ பயன் வந்தது. ஒரு தண்ணி கொஞ்சம் வந்தது, ஒரு கொஞ்சம் கிராமங்கள் பயன்பெற்றிருக்கோம். அந்த திட்டமும் ஒரு பகுதி நிறைவேறிச்சு, இன்னும் ஒரு பகுதி நிறைவேறல. அந்த திட்டத்தை கொண்டு வந்தாதான் நம்ம எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கும். அதுக்கே கூட 2 தண்ணி கலந்துதான் விட்டாங்களாம். அப்புறம் ஐயா தான் அதை அப்படிதானுங்க போய் கலெக்டர் ஆபீஸ்லாம் போய் 2 தண்ணி கலந்து விடாதீங்க, கலந்து விட்டீங்கன்னா இன்னும் பிரச்சனை தான், நல்ல தண்ணியாவே கொடுங்கன்னு சொல்லி அதுலயும் கலப்படம் இப்படிதான் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம மருத்துவர் அன்புமணி அவர்கள் தெரியும் உங்களுக்கு, உங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அப்ப எத்தனையோ நல்ல திட்டங்கள், தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம், அந்த திட்டம் மட்டும் வந்துருச்சுன்னா இங்க எல்லாமே பச்சையா இருக்கும். நான் வர வழியெல்லாம் பாக்குற ஒரு மரம் இருக்குது, அப்படியே விழுது அவ்வளவு அழகா இருக்கு. சில இடத்துல ஒரு மரம் கூட கிடையாது, அப்படியே பனைமரம் கூட காஞ்சி போகுது. பனைமரம் எல்லாம் காஞ்சி போனா ரொம்ப கஷ்டம், ஏன்னா தண்ணியே இல்ல. அப்படின்னா அது காயம், அது எப்படியாவது பிழைக்கும், அதுவே காஞ்சி போய் கிடக்குதுன்னா சுத்தமா தண்ணி இல்ல. அப்ப 0 வாட்டர் மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்னா நம்ம ரொம்ப விழிப்பா இருக்கணும், போராட்டம் பண்ணணும், நிறைய கேட்கணும். இப்ப நம்ம ஒரு வலுவான கூட்டணியில் இருக்கோம். நம்மளோட நிறைய சகோதரர்கள் எல்லாம் கூட இருக்கிறாங்க. நம்ம டெல்லியில போய் பேசலாம். டெல்லியில பிரதமர் ஐயா கிட்ட போய் கேட்கலாம், எங்க ஊருக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். தண்ணி தானே, ஒண்ணு குடு, கோல்டு குடு, அதெல்லாம் கேட்க போறது. தண்ணி கேட்க போறோம், குடிக்கிறதுக்கு தண்ணி. ஆனா நம்ம வேற என்ன கேட்க போறோம்? வேற எதுவும் கேட்க போறலப்பா. சொந்த தண்ணிய கண்டிப்பா தாய் உள்ளத்தோட பரிசீலித்து கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அதை நான் கண்டிப்பா கேட்பேன். எனக்கு நீங்க கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். கண்டிப்பாமா கேட்பேன், அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். இல்லைன்னா நம்ம என்ன, உங்களுக்காக பேசுறதுக்கு மருத்துவர் ஐயா இருக்காங்க, அன்புமணி அவர்கள் இருக்காங்க, ஏதோ நம்ம சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், கூட்டணி கட்சியில இருக்கிறாங்க. நானும் போய் கேட்பேன். ஏன்னா எனக்கு நம்ம கஷ்டம் தெரியும், பெண்களுக்கு பெண்களுடைய கஷ்டம் தெரியுமா இல்லையா? நான் உங்க வீட்டு பெண்ணா போய் கேட்பேன். நம்ம பசங்களோட வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். எவ்வளவு சின்ன குழந்தைங்க இருக்காங்க, எல்லாம் படிச்சிருக்காங்களா? வேலை, ஆமா, பெண்களும் இல்ல, பெண்களும் படிச்சு வேலை இல்லாம இருக்காங்க. அதெல்லாம் அது யாரு கொடுப்பா? நம்மளே கையெழுத்து போட்டு வர வரைக்கும் அது கொடுப்போம். அத கூட ஆமா, சாராய கடை இருக்குது, அதையும் மூடுங்கன்னு என்ன கேக்குறாங்க. அதுவும் நம்ம கையெழுத்து போட்டா மூட முடியாது, யாரும் மூட மாட்டாங்க. ஏன்னா அதை வச்சுதான் அவங்க பழைக்கிறாங்க. அதனால சாராய கடையா இருக்கட்டும், 10.5 இருக்கட்டும், கையெழுத்து போட்டு நம்மளே போட்டு எடுத்துக்கணும். அதுக்கு தொடர்ந்து உங்களுக்கு நீங்க எல்லாம் மாம்பழ சின்னத்துக்கு ஆதரவு கொடுக்கணும். மாம்பழ சின்னத்துக்கு ஆதரவு கொடுத்தாதான் இந்த விஷயம் எல்லாம் நடக்கும். இப்ப பசங்களுக்கு வேலை வாய்ப்பு சிப்காட் வருது. அந்த சிப்காட்டை கூட சட்டமன்ற உறுப்பினர், நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவ்வளவு சத்தம் போட்டு சண்டையை போட்டுதான் வாங்கிட்டு வந்திருக்காரு. சிப்காட் வருது, அந்த சிப்காட்ல தொழிற்சாலைகள் வரும். தொழிற்சாலைகள் வந்தா நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்காவது தருமபுரியில நல்ல வேலை கிடைக்கும். பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், யாருக்குமே தான் கிடைக்கலையே. அதனால இந்த 2 திட்டம் தான் நான் முதல்ல பாக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு தண்ணி, இன்னொன்னு வேலையில்லா பிரச்சனை. 2த்துக்கு தான் முதல்ல என்னுடைய உழைப்பு இருக்கும். கடுமையா உழைக்க தயாரா இருக்கிறேன். நீங்க ஓட்டு போட தயாரா மாம்பழத்துக்கு? சரிம்மா, அப்ப மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் நான் செய்வேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், நல்ல நல்ல திட்டங்கள் தருமபுரிக்கும் கிராமப்புறத்துக்கும் வந்திருக்கிறது என்றால் அது மாம்பழ சின்னத்தாலதான். 108 ஆம்புலன்ஸ் அந்த சின்னம் அரசு தருமபுரி தான். என்னோட பிரச்சார வீரங்க முன்னாடி நிக்கிறாரு. அதனால மருத்துவக் கல்லூரி, அதாவது மருத்துவமனையா இருந்தா நல்ல டாக்டர் தான் பாப்பாங்க. மருத்துவமனையில கூட நல்ல அரசு டாக்டர்கள் பாப்பாங்க. ஆனா மருத்துவ கல்லூரி அது தரம் உயர்த்தின பின்பு அதுல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, ஸ்பெஷல் டாக்டருங்க, தலைக்கு தனியா, கண்ணுக்கு தனியா, அந்த மாதிரி மருத்துவ கல்லூரி ஆனப்புறம் பெரிய ஸ்பெஷல் டாக்டருங்க, சென்னையில பார்க்கக்கூடிய தனித்தனி பிரிவுக்கு ஸ்பெஷல் டாக்டருங்க பாப்பாங்க. இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? மாம்பழ சின்னம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். வேற யாருமே கிராமப்புறத்துக்கு யோசிச்சு 108 ஆம்புலன்ஸ் எல்லாம் கொடுக்கல. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் ஆகுது, ஒன்னாவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம தான் போனோம்.
உடம்பு சரியில்லைன்னா எப்ப 2 பஸ் வரும், இல்ல யாராவது பைக் எடுத்துட்டு வருவாங்களா, 2 வீலரு, டிராக்டரு, இல்ல கட்டில எல்லாம் கூட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த மாதிரி விஷயங்களை கிராமப்புறத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கொடுக்கும் சின்ன மாம்பழம் தான். அதனால அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இத்தனை நேரம் போட்டு முடிச்சிட்டு இருப்பீங்களா? அடுத்த வெள்ளிக்கிழமை தேர்தல் நாள். இத்தனை நேரம் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு கையில அந்த மையோட வரணும். மை போட்டுட்டு போட்டோ போடுங்க. உங்களோட பேஸ்புக், இன்ஸ்டால எல்லாம் பசங்க இருக்காங்க, போடுங்க. இன்ஸ்டால போய் போடுறியாப்பா நீ? உனக்கு உங்ககிட்ட அவர் இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறானா, நீ உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டர் ஐடியே இருக்காது. உங்க அம்மா தான் உங்க அப்பா தான் சேர்த்து போடு. இதான் வாக்குப்பெட்டி பூத்துல இருக்கும். அதுல வரிசை எண் 6, 1 2 3 4 5க்கு அப்புறம் 6வது அந்த வரிசை எண்ல என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும். பக்கத்துல என்னுடைய புகைப்படம் இருக்கும், மாம்பழ சின்னம் இருக்கும். ரெண்டுத்தையும் மறக்காதீங்க மாத்தி. இது கீழே நிறைய பெண்கள் படம்லாம் இருக்கும். ஆமா, அது முதல் பெட்டிலேயே இருக்கும் 6வது வரிசையில. இந்த மாம்பழ சின்னம் நல்லா தெரியுது, நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஆமா ஆமா ஆமா. ஆனாலும் இதுக்கு போடுங்க, எல்லாம் மலரும், எல்லாம் ஓகேவா? மாம்பழத்துல அந்த எதிர்க்க இருக்க அந்த பட்டனை நல்லா அமுத்துங்க. சத்தம் வர வரைக்கும் நீங்க பண்ணிக்கணும். இல்லைன்னா வாக்கு விடலைன்னு அர்த்தம். உங்க ஓட்டு நீங்க போடணும்னா அந்த சத்தம் கீன் வரணும். லைட் எல்லாம் அடிக்கும், அது பாருங்க. லைட் அடிக்க தெரியலனாலும் சத்தம் கேட்கும், அது தெரியும். இதுதான் நீங்க மாம்பழத்துக்கு போடுற வாக்கு. மாம்பழத்துக்கு போடுற வாக்கு இந்த மாதிரி குழந்தைங்களோட வருங்காலத்துக்கு போடுகின்ற வாக்கு.